கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதோட டோட்டல் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த காலத்தோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறவங்க யூஸ் பண்ணுறது தான் சம் ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்க ஈக்குவல் சம் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுற டேப் யூஸ் பண்ணுங்க. நம்ம வேல்யூ கேட்குது, இந்த காலத்தை போய் செலக்ட் பண்ணுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நமக்கு டோட்டல் காலம் வேல்யூ கிடச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணுறது தான் சம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்தோட டோட்டல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு காலத்தில் நமக்கு எம்ப்ளாய்டு மட்டும் இருக்கணும், இன்னொரு காலத்தில் அதோட எம்ப்ளாயோட ஆனுவல் இன்கம், இங்கே சைடு எம்ப்ளாய்டு, இங்கோட ஆனுவல் இன்கம், ஸ்டூடெண்ட் அவங்களோட ஆனுவல் இன்கம் எனக்கு என்னன்னு தெரியக்கூடாது. எனக்கு எம்ப்ளாயோட டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு தெரியறதா யூஸ் பண்ணுறதா சம் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணுற பாருங்க ஈக்குவல் டு சம் இஃப் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுற டேப் யூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரேஞ்சு கேட்குது, டோட்டல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிடுங்க. அகைன் கமா க்ரைட்டீரியா கேட்குது, எனக்கு எம்ப்ளாய்டா ஸ்டூடெண்ட்டா அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு வேணுமான்னு கேட்குது. நான் எம்ப்ளாய் கொடுத்துறேன். அகைன் கமா இப்போ சம் ரேஞ்ச் கேட்குது, இதோட காலம் செலக்ட் பண்ணிடுங்க. அகைன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ எனக்கு இதில் எம்ப்ளாய்டு ஆனுவல் இன்கம் மொத்தமாக மொத்தம் 6 எம்ப்ளாயரோட ஆனுவல் இன்கம், டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு எனக்கு காமிச்சிது. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு தான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் வச்சு தான் ஆனுவல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ நான் 2 க்ரைட்டீரியா வச்சு எப்படி ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்க நான் இப்போ சொல்லுவேன். நம்ம ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு 2 க்ரைட்டீரியா, அதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் எம்ப்ளாய்டும் இன்னொரு க்ரைட்டீரியாவில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதோட ஆனுவல் இன்கம் டோட்டல் ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்கிறத சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு சம் இஃப் செலக்ட் பண்ணுறதுக்கு டேப் யூஸ் பண்ணிடுங்க. சம் ரேஞ்ச் கேட்குது, நான் இந்த ரேஞ்சை கொடுத்துருவேன். கண்டிப்பாக க்ரைட்டீரியா ரேஞ்ச் க்ரைட்டீரியா கொடுத்துருவேன். கண்டிப்பாக அடுத்த க்ரைட்டீரியாவுக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச். அந்த மாதிரி நம்ம எத்தனை க்ரைட்டீரியா ரேஞ்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ எனக்கு இந்த க்ரைட்டீரியாவில் எம்ப்ளாய்டும் இந்த க்ரைட்டீரியா கிரெடிட் கார்டு இருக்கிற மாதிரி டோட்டல் ஆனுவல் இன்கம் எனக்கு ஏற்றுங்க, அது கொடுத்துருச்சு. அதுக்கு யூஸ் பண்ணுறது சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் மொத்தம் எத்தனை வேல்யூ எத்தனை ரோஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணுறது தான் கவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணுற பாருங்க. சொல்லிட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுறது டேப் யூஸ் பண்ணிடுங்க. மொத்தமாக டோட்டல் வேல்யூ செலக்ட் பண்ணிடுறேன். அகைன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ எனக்கு மொத்தமாக 9 ரோஸ் இருக்கிற மாதிரி எனக்கு கவுண்ட் வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட எனக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு பிளாங்க் செல்ஸை நோட் பண்ணிட்டு மீதி இருக்க ரோஸை எனக்கு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேர் தான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் எத்தனை எம்ப்ளாய்டு இருக்காங்க, குறிப்பிட்ட இது மட்டும் எனக்கு வேணும், எம்ப்ளாய்டு மட்டும் வேணும், அது எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ண பேர் தான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்க. கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுற டேப் யூஸ் பண்ணிடுங்க. அந்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் இருக்குது, செலக்ட் பண்ண டேப் யூஸ் பண்ணிடுங்க. அந்த க்ரைட்டீரியா ஒரு ரேஞ்சு கேட்குது, இந்த ரேஞ்சை நான் கொடுத்துறேன். அகைன் கமா க்ரைட்டீரியா கேட்குது, நான் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துறேன். இந்த ரேஞ்சில் எனக்கு எம்ப்ளாய்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ண பேர் தான் கவுண்ட் ஃபங்க்ஷன். க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ எனக்கு 6 கவுண்ட் 2 3 4 5 6 மொத்தம் 6 எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணி கொடுக்குற பேர் தான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் பேர் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். கவுண்ட் இஃப் எஸ் செலக்ட் பண்ணுற டேப் யூஸ் பண்ணுங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரேஞ்சை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போது எனக்கு இதில் 2 ரேஞ்ச், அதாவது இல்லை எம்ப்ளாய்டாகவும் இருக்கும், இது கிரெடிட் கார்டாக இருக்கும். ஒரே ரோஸில் எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண பேர் தான் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிடுவோம். ஓகேமா, இதில் எனக்கு எம்ப்ளாய்டாக இருக்கணும். அகைன் கமா இந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணிடுறேன். அகைன் கமா இதில் வந்து எனக்கு கிரெடிட் கார்டாக இருக்கும். இதில் மாதிரி நம்ம எத்தனை ரேஞ்ச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரைட்டீரியா வேணால் யூஸ் பண்ணிக்கிறது தான் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ எனக்கு 3 கிடச்சிருக்கு, அதாவது இதில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, கடைசி ஒன்று இருக்குது. ஸோ கவுண்ட் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரேஞ்சில் மட்டும் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அதே கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 க்ரைட்டீரியா சூஸ் பண்ணி எத்தனை கவுண்ட் கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஆவரேஜுங்கிறது இந்த டோட்டல் வேல்யூவோட ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிற பேர் தான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் இப்போ டோட்டல் வேல்யூஸ் செலக்ட் பண்ணிடுங்க. அகைன் க்ளோஸ் ப்ராக்கெட். இதனோட ஆவரேஜ் வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு யூஸ் பண்ணுற பேர் தான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆவரேஜ் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு க்ரைட்டீரியா ரேஞ்சில் உள்ள எம்ப்ளாய்டுங்களோட மொத்த எம்ப்ளாய்டில் ஆவரேஜ் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். ஆவரேஜ் செலக்ட் பண்ணிடுறேன். ரேஞ்சு செலக்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரேஞ்சு செலக்ட் பண்ணிடுறேன். அகைன் கமா
கிரைட்டீரியா சூஸ் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய்டு பண்ணி கிரைட்டீரியா ரேஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். இப்போ எம்ப்ளாய்டாக இங்கே மொத்தம் 6 எம்ப்ளாய்டு இருக்குது. அதோட அவரேஜ் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற டீஸ் பண்ணுறது தான். இதே நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்டில் இருக்க இந்த 1 2 இந்த டூவோட ஆவரேஜ் இன்கம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறதுல ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது 2 கிரைட்டீரியா ரேஞ்சை வச்சு அதோட ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ண பேர் தான் ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் ஃபங்க்ஷன். அது இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் செலக்ட் பண்ணுற டேப் யூஸ் பண்ணிடுங்க. இப்போ மொத்தம் ஆவரேஜ் ரேஞ்சு கேட்குது. ஸோ இதோட ஆவரேஜ் ரேஞ்சு தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதே நம்ம இப்போ கிரைட்டீரியா ரேஞ்சு கேட்குது. இதோட கிரைட்டீரியா செலக்ட் பண்ண அதே இப்போ கிரைட்டீரியா எனக்கு எம்ப்ளாய்டு அதே கிரைட்டீரியா 2. ஸோ நம்ம இதில் இந்த ஃபங்க்ஷனில் மொத்தம் எத்தனை கிரைட்டீரியா ரேஞ்ச் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எடுக்கணும் இது செலக்ட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணி தரேன். இப்போ என்டர். ஸோ எனக்கு எம்ப்ளாய்டு அண்ட் கிரெடிட் இதோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளோன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லி யூஸ் பண்ணுறது தான் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ஃபங்க்ஷன்.